இந்தியில இருந்ததுக்கு எதிராக முதலமைச்சர் பதிவு போட்டதை பார்த்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சும்மா இருப்பாரா? ரயில்வே கோட்ட அலுவலக வாசல்ல தமிழ் பெயர் சூட்டணும்னு பதிவு போட்டார். தமிழ் மொழிக்கு மத்திய அரசு அங்கீகாரம் கொடுக்கும் போது இந்தி வார்த்தையை தவிர்க்கணும்னு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வச்சிருக்காரு. இது போல இந்தியில எழுதுறத தவிர்க்கணும்னு கெஞ்சிருக்காரு. பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சிருக்காரு இல்ல, அதனால வலிக்காம அடிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இந்திக்கு எதிராக ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறதுக்கு அப்புறம் பாஜக சும்மா இருக்குமா? இந்திய திணிச்ச காங்கிரஸ் கட்சியோட திமுக கூட்டணி வச்சிருக்கீங்களே, அது என்ன அப்படின்னு தமிழிசை கேள்வி கேட்டிருக்காங்க. திமுக அரசு தோல்வியை மறைக்கிறதுக்கு மொழி பிரச்சனையை கிளப்புறாங்கன்னு வேற அடிச்சு விட்டுருக்காங்க. அது எப்படின்னா, அது தமிழ் படுத்தியது தப்பு. அதே தமிழ்னா தமிழ படுத்தணும். ஆக தமிழ் படுத்தாம துவாரான அது கர்த்தவிய துவாரான கர்த்தவியான கடமை, அங்க துவாரான வாழ்னு சொல்லலாம், இல்லைன்னா வழின்றது அப்படிக்காக சொல்லியிருக்கலாம். பட் அது அப்படிதான் மொழிபெயர்க்கணும் அப்படின்னு என்னோட தமிழ்நாட்டில் வைக்கும்போது தமிழ் பிரதானமா இருக்கணும். இதை நானே ட்வீட் பண்ணா அதிகாரிகள் இதை சரி செய்திருக்கணும்னு சொன்னா, இல்ல இந்திய திணிப்பு தான் உங்களோட குறிக்கோள் அப்படின்னு எல்லாரும் பாயிரீங்கன்னா, நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு சர்க்குலர் வந்ததுப்பா, கீதா ஜீவன் அவங்களுக்கு தெரியும், ஹிந்தியும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சர்க்குலர் வந்தது. அப்ப அதிகாரிகள் தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னீங்க. அப்ப தமிழ்நாடு அரசு ஹிந்தியை திணிக்க முயற்சி செய்ததா? அரசாங்கத்தின் தோல்வியை மறைப்பதற்கு எப்பெல்லாம் முன்னிறுத்தணுமோ அப்ப ஹிந்தியை கையில எடுத்துக்குவாங்க. ஹிந்தியை கையில எடுத்துக்கொண்டு நான் கேட்கிறேன், இதே தயாநிதி மாறன் ஹிந்தியில போஸ்ட் அடிக்கலன்னு சொல்ல சொல்லுங்க, ஓட்டு வேணும்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சுயநலத்திற்காக இவங்க எல்லாம் ஹிந்தியில போஸ்ட் அடிச்சாங்க, ஹிந்தியில பேசி ஓட்டு கேட்டாங்க. நாம அப்படி பஞ்சோந்தி மாதிரி கலர் மாறுறவங்க இல்ல. கலரை போட்டா கூட உண்மையான கலரை போட்டுக்கோ, நாங்க கலரை மாத்தி எல்லாம் போட மாட்டோம். நாங்க மத்திய அரசுக்கு வக்காலத்து வாங்கி தமிழிசை பேசினதுக்கு அமைச்சர் அன்பழகன் என்ன பதிலடி கொடுத்திருக்காருன்னு பாருங்க. தேவையில்லாம மற்ற மொழிகளை திணிக்கிறதை எதிர்த்து எங்க வேலையை இல்லைன்னு காட்டமா சொல்லிட்டார். 1937, 1965 மற்றும் 80களில் நடந்த மொழி போராட்டம் ஞாபகம் இருக்கட்டும் வேற அலர்ட் கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டுடைய சென்டிமெண்ட்டே ரெண்டு விஷயத்தில், ஒன்று மொழி சார்ந்து, இன்னொன்று எல்லோருக்கும் கல்வி. அரசியலே பார்த்திங்கன்னா அதை மையப்படுத்தி தான் இருக்கும். அந்த ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் எல்லாருக்கும் கல்வி போய் சேரும்னு ஆசைப்பட்டோம். இருமொழி கொள்கையின் மூலமாக எப்படிப்பட்ட 1937 ஒரு போராட்டம், 65 போராட்டம், 80களில் திருப்பி ஒரு போராட்டம் வந்துச்சு. திருப்பியும் இப்பொழுது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்முடைய உள்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சர்க்குலர்லாம் நம்முடைய இந்தியில் தான் வருகும் பொழுதும் எதிர்த்து குரல் கொடுத்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறது தான், நமக்கான வேறு நம்முடைய தமிழ் மொழி தான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆங்கிலம் என்பது நமக்கான பாலமாக இருக்கும், உலகத்தோடு நம்ம தொடர்பு கொள்வது இதுவே போதுமானதாக இருக்கிறோங்க நான் சொல்லும் பொழுது, அது தேவையில்லாமல் எங்கிட்ட திணிச்சிக்கிட்டே இருக்கிறார்களே, அதை எதிர்த்து சொல்ல வேண்டியது எங்களுடைய வேலையாகத்தான் இருக்கின்றது. அதை உயர்த்தி பிடிக்க தான் எங்களுக்கான வலு என்னங்கிறது தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க வலுப்பெற்றக்கூடாதே என்பதற்காக சொல்லக்கூடிய கருத்தாகத்தான்.